இமையா, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாங்க சொன்ன மாதிரி எங்களை அத்தையாக்கிட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் குட்டி என்னவா இல்லை குட்டி இமையாவா சொல்ல ஆசையா இருக்கு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது எப்படி தெரியும் குட்டி வருமாவா இல்லை குட்டி இமையாவான்னு? அது பிறக்கும் போது தான் தெரியும். இப்பவே தெரியும் படி. ஏய் மியா, உண்மையே சந்தோஷமா இருக்கு. நான் சித்தப்பா. ஜாலி ஜாலி. ஏய் எப்போ குழந்தை வரும்? ஆசையா இருக்கு. எவ்வளவு நாள் ஆகும்? ஆமா ஆமா, ரொம்ப ஆசையா இருக்கு. கேட்ட நேரத்துல இருந்தே காலு தரையிலே இல்ல, துள்ளி குதிக்கணும் போல இருக்கும். ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கும். அண்ணி சீக்கிரம் குழந்தைய பெற்று எங்க கையில தந்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு எந்த சிரமமும் வேண்டாம், சரியா? அண்ணி, எப்படியோ நாங்கள் சொன்னதை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க. அதனால ரொம்ப ஜாலி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம அத்தை சாச்சனா ஐ ஜாலி. எங்களை அழகாக கூப்பிடுங்களா அத்தைன்னு? ஐயோ, அது எப்போ குழந்தை கூப்பிடணும் ஆசையாக இருக்கே. அண்ணி அண்ணி, என்ன அண்ணி இவ்வளோ லேட் பண்ணிடுறீங்க? போங்க அண்ணி, எப்போ குழந்தை வரும்? ஏய் என்ன, இப்போ 2 மாதம் தான் ஆயிருக்கு, இன்னும் 8 மாதம் இருக்கு. நீங்கள் பேசுறதை பார்த்தா இப்போவே வேணுங்கிற மாதிரி பேசுறீங்க. 10 மாதம் ஆகணும், கொஞ்சம் அமைதியாக இருங்க. என்ன அவ்வளோ நாள் ஆகுமா? போ. ஆமாம், உன் கூட ஆசை நட்டம் வந்தாங்களே, அவங்க இங்க இப்போதான் ரூமுக்கு போனாங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவாங்க. அப்புறம் உனக்கு அந்த ஊர் பிடிச்சிருந்ததா? எப்படி போச்சு? நல்லா இருந்ததா? உன்னை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் தெரியுமா? என்னதான் டெய்லியும் வீடியோ காலில் பேசினாலும் ஆனால் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் உன்னை. அது சாச்சுனா, உண்மை சொல்ல போனால் நான் உங்களை மிஸ் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் தெரியுமா? எனக்கு இங்கே வரவே பிடிக்கல, அங்கே தான் பிடிச்சிருந்தது. வருமாக்கு டான்ஸர் ஆகிட்டு, அதனால தான் வந்தேன். ஆமா ஆமா, எங்க ஞாபகமா இருக்கும். நல்லா வருவடி, நல்லா வருவ. ஏய் சச்சனா, பத்தியா அண்ணிய நம்ம ஞாபகமே வரலையா, இங்க வரவே பிடிக்கலையா, அங்க இருக்கதான் பிடிச்சிருக்கான். அப்ப எந்த அளவுக்கு அண்ணி? ஏய் அஞ்சலி, நான் அண்ணி ஆகும், ரொம்ப எல்லாம் பேசக்கூடாது. ஆனா மியா, நீ இப்படி சொல்லி நாங்க எதிர்பார்க்கல. நாங்க எல்லாரும் உன்னை மிஸ் பண்ணோம், ஆனா நீ எங்களை மிஸ் பண்ணவே இல்லை, அப்படித்தானே? அது இல்ல, உங்களை லைட்டா மிஸ் பண்ணேன். ஆனா வருமா கூட இருந்தாங்களா, எனக்கு அந்த இது தோணல உங்களை மிஸ் பண்றேன்னு. நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருந்தோம், வெளியே போவோம். அப்புறம் இன்னொன்று தெரியுமா, வருமா லீவில் இருப்பாங்களா வீட்டில், அன்றைக்கி வருமா தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஜாலியாக இருக்கும் தெரியுமா? எனது அண்ணன் வேலை பார்த்தாங்களா? என்ன சொல்கிற? இல்லை இல்லை, நான் நம்ப மாட்டேன். அண்ணெல்லாம் அப்படி பண்ணவே மாட்டாங்க. நான் போய் சொன்னால் ஆசட்டை கேட்டு பாருங்க. அன்னைக்கு லீவ் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கார்டனில் போய் தண்ணி ஊற்றுவாங்க, பாத்திரம் கழுவாங்க, வீடு துடைப்பாங்க, துணி மடக்குவாங்க, துணி துவைப்பாங்க. எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? நான் அழகாக உட்காந்துருப்பேன். வருமா எங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அங்கே போய் நான் உட்காந்துருந்து வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பேன். வருமா தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஏய் மியா, நீ சொல்றது உண்மையா? நிஜமாவே அண்ணன் இதெல்லாம் செஞ்சாங்களா? உனக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் நீயும் செஞ்சுதான் ஆகணும். அப்புறம் மகேஷ், உங்களுக்கு எப்படி? எனக்கா அப்படிதான் இருக்கு, முரண்டு பிடிச்சிட்டு. ஆனா கூடிய சீக்கிரம் வலிக்கு வந்துடும். என்ன சொல்ற மகேஷ்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ, ஆனா பாட்டி ஃபுல் சப்போர்ட், அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப சரி. ஆனா மகேஷ், எதுக்கும் தயாராவே இருந்துக்கோ, சரியா? எப்படியும் மனசு மானதுக்கு அப்புறம் வருமா செஞ்ச எல்லா வேலையும் நீயும் செய்ய வேண்டியது இருக்கும். அப்புறம் குணா, நீயும் தான் பாத்துக்கோ. அதெல்லாம் முடியாது மியா, நான் எல்லாம் செய்ய மாட்டேன். நான் எதுக்கு செய்யணும்? நீங்க செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு நாங்க இதெல்லாம் செய்யறோம்ல, நீங்க ஒரு நாளைக்கு இங்க செய்ய மாட்டீங்க. பாக்கலாம்டா, நீ இப்படி பேசுறல்ல, பாக்குறேன். ருத்ராவளி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ எப்படி இருக்குன்னு நானும் பாக்குறேன்டா. இதே வீட்டுல தானே நானும் இருப்பேன். பாக்குறேன் குணா, பாக்குறேன். அப்புறம் ருத்ரா நம்பர் தந்துட்டாளா என்ன? இமையா, அதுக்கு வாய்ப்பு இல்ல. அவதான் கொடுக்கவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. பாவம் குணா அண்ணாதான், தேவைதான். டிலீட் பண்ணாங்கல்ல, தேவைதான். குணா, ஒரு நம்பர் மட்டும் உனக்கு எடுக்க முடியல. நீ என்னடா ஆளு? போடா, நீ எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டா? ஆமா ஆமா, சொல்றது ஈஸியா தான் இருக்கும். நீ வேற. ஏய் மியா, நீ என் ஃப்ரெண்டு தானே, நீ என் செல்ல ஃப்ரெண்டு தானே. ருத்ரா கிட்ட இருந்து நம்பர் மட்டும் வாங்கி தாயே, உன்னால மட்டும்தான் முடியும். நீ சொன்னா கூட கேப்பா, ப்ளீஸ். அது பார்க்கலாம், நான் யோசிச்சு சொல்றேன். மியா, பழி வாங்கிடாத. நான் பாவம், நான் உன்னோட ஃப்ரெண்டு. பழி வாங்கிடாத, வாங்கித்தான். எவ்வளவு நாள் அதிகமா பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், ஆசையே மாட்டேங்கிறா. இதுல இந்த அஞ்சலியும் இந்த சாட்சினா வேற, இமையா நம்பரே கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கான்னு வேற போட்டு கொடுத்துட்டாவ. அவ அதுல இருந்து இல்ல இல்ல நான் தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ப்ளீஸ் வாங்கித்தா இமையா. ஆமா சரி, என்னதான் இருக்கட்டுமே, அவன் அத்தை பொண்ணுதானே, எதுக்காக நீ அவன் நம்பரை டெலீட் பண்ண சொல்லு? உனக்கு தேவைதான், அனுபவி. அது அந்த நேரம் தெரியாம பண்ணிட்டேன், அதான் சாரி எல்லாம் கேக்குறேன்ல. ஆனா அவன் ஏத்துக்கவே மாட்டேங்கிறா. அது பாட்டு ஒரு ஓரமா அது மொபைல்ல தானே இருக்க போரு, உனக்கு என்ன வந்துச்சு? அதை வச்சுக்க வேண்டியதானே. உனக்கு தேவைதான், நீ அனுபவி. நான் எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். கரெக்டா சொன்னீங்க நீ. அந்த நம்பர் அது பாட்டு இருக்க போரு, இவனுக்கு ரொம்ப தான், இவனுக்கு தேவைதான். யோ அண்ணா, என்னையா இப்படி பண்ற? சும்மாரியா, உன் குழந்தையா தானே, கொஞ்சம் நம்பர் தாருது. அது எப்படிடா என் குழந்தைய நம்பரை என்கிட்ட வந்து கேட்பேன்? கொன்று போடா, தர முடியாது. அண்ணா, நான் உன் தம்பிடா, அவன் என் குழந்தையாடா. ஆனா ஒண்ணு, என்னை ரொம்பவே பழி வாங்குற பாத்துக்கோ. குழந்தையா குழந்தையா, அவன் என் பொண்டாட்டி ஆக போறா. டேய் குணா,
இன்னும் பொண்டாட்டி ஆகலடா, அங்க இன்னும் சிக்னல் வரலடா. நீ அதுக்கு நம்பரை வாங்கணும், பேசணும், லவ் பண்ணணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உனக்கு பொண்டாட்டி. புரியுதா? கனவு கண்ணாம போய் படிக்கிற வேலை இருந்தா போய் பாரு போப்பா. இமையா சும்மா இரு. இமையா ப்ளீஸ், நான் உன் ஃப்ரெண்டு தானே, நம்பர் ப்ளீஸ். சரிடா, தர சொல்றேன் இரு. இனிமே இது மாதிரி எதுவும் பண்ணுவேன் இல்லையே, இந்த மாதிரி இனிமே பண்ணவே மாட்டேனே வாழ்க்கையில. அது அப்படி இல்லண்ணா, இனிமே பண்ண முடியாது. பண்ணா அவ்வளோதான், போச்சு. என்ன இப்படி ஆடிட்டு நிக்கீங்க? ஏய், நீ எதுக்கு நின்னுட்டு இருக்க? போய் ரெஸ்ட் எடுப்போ. இல்ல உட்காரு. எதுக்காக நின்னுட்டு இருக்க? வயித்துல குழந்தை இருக்கா இல்லையா? இப்படி நின்னுட்டு இருக்க? அது இல்ல பாட்டி, இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கே? பேசிட்டு ஏன் உனக்கு உட்கார்ந்து பேச தெரியாது? நின்னுட்டே இருக்க. ஆமா, எவ்வளவு நேரமா நின்னுட்டு இருக்க? நீ உட்கார் முதல்ல. உட்கார் உட்கார். நீ உட்கார் முதல்ல. பாட்டி பேசுறது நீங்களா? நீ வாய் மூடு. ஏய், சொல்லிட்டே இருக்கேன், நின்னுட்டே இருக்க. முதல்ல உட்காரு. ஜானகி எங்க இருக்க? ஆமா, ஏதாவது சாப்பிட்டியா? குடிக்க ஏதாவது தந்தாங்களா? உட்காந்துட்டேன் பாட்டி, போதுமா? இங்க பாரு, குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் ஏதாவது பண்ண, அவ்வளவுதான். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஆமா, ஏதாவது சாப்பிட தந்தாங்களா? அது அத்தை வந்து ஜூஸ் தந்தாங்க, இப்பதான் குடிச்சேன். இங்க பாரு, நான் இதெல்லாம் பண்றேன் அதனால உன் மேல பாசத்துல பண்றேன்னு நினைச்சிடாத. எனக்கு என் பேரன் பிள்ளைங்க தான் முக்கியம். அதனாலதான் நான் இதெல்லாம் பண்றேன். நீ குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம் எக்கீடு கெட்டு போ, எனக்கு என்ன வந்துச்சு? ஆனா குழந்தைய மட்டும் பெத்து என் கையில தந்துரு. பாட்டி, இது நல்ல கதையா இருக்கு. அதெல்லாம் முடியாது இமையா, அதெல்லாம் முடியாது. பாட்டி கையில கொடுக்காத, எங்க கையில தா. என்ன உங்க கையில தரணுமா? ஆமா, உங்க கையில தான் தரணும். இங்க பாரு, அது பேரனா பேத்தியோ அதை நான் தான் வளர்த்துவேன். ஏன்னா ரவியை நான் தானே வளர்த்து விட்டேன். அதே மாதிரி என் கொள்ளு பேரனையோ பேத்தியோ நான் தான் வளர்த்துவேன். ஆமாமா, நீங்க அண்ணனை எப்படி வளர்த்து வச்சிருந்தீங்க? போங்க பாட்டி, அதெல்லாம் முடியாது. ஏய் குணா, இங்க பாரு, ரொம்ப பேசிட்டு இருந்த. ருத்ரா கொடுக்கும் கல்யாணமே நடக்காது, பாத்துக்கோ. என்ன என்னங்கிறேன்? ஆவுனா எல்லாரும் அதையும் சொல்றீங்க. பார்க்கலாம், நான் ருத்ராவை இழுத்துட்டாவது போவி கல்யாணம் பண்ணிடுவேன்ல. ஏன்டா நீ இழுத்துட்டு போறதுக்கு நான் மாடா கொன்றுவேன்டா, என் பேத்தி. அதெல்லாம் உனக்கு கட்டி தர முடியாது, போடா. என்ன பாட்டி, அது உங்க பேத்தினா நான் உங்க பேரன், மறந்துடாதீங்க. எப்பவுமே பேரன் தான் முதலிடம். ரொம்ப தான் பண்றீங்க பாட்டி, நீங்க பேசுறது சரியில்லை. டேய் குணா, உன் நிலைமை ரொம்ப பாவண்டா. என்ன பண்ண என் தலை எழுத்து. சரி சரி, இமையா சீக்கிரம் குழந்தைய பத்தி என் கையில தந்து. டேய் அண்ணா, ஏன்டா பாட்டி ஏன்டா கோபப்படுத்துற? சும்மா இருடா. ஏய் சாச்சனா, அதுக்கு கிட்ட ஒரு தொடப்ப இருக்கு, அதை எடு. இவனை தொடப்பத்தாலே விளாசுனா சரியாயிடுவான். பாட்டி இங்க பாரு, எப்போ வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டேன். குழந்தைய பெத்தெடுத்த வரைக்கும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இரு. தேவையில்லாம அங்கிட்டு குதிச்சேன், இங்கிட்டு ஆடினேன், இங்கிட்டு பேசுனேன்னு எதுவும் இருக்க வேண்டாம். பேசுறேன்னா பேசு, ஆனா அது ஒரு இடமா இருந்து பேசு, புரியுதா? இப்ப நான் வரும்போது துள்ளிட்டு இருந்தேன், அந்த மாதிரி அது நின்ன அவ்வளவுதான். பாத்துக்கோ, குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இரு, புரியுதா? அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிட்டு போ. சரிங்க பாட்டி. ஐயோ, இந்த பாட்டிக்கு திடீர் பாசம் ரொம்ப பெருசால பொங்கிட்டு வருது. ஐயோ, நம்ம தான் சிக்கிட்டோமோ, வச்சு பழி வாங்குறாங்களே. ஹலோ நேத்ரா, என்ன ரவியும் இமையும் வந்துட்டாங்களா என்ன? வந்துட்டாங்க. என்னாச்சு வந்துட்டாங்கன்னு இப்படி சொல்கிறீங்க? வேற எப்படி சொல்லணும்? நான் வயிற்றுச்சில் இருக்கேன். இப்போ என்னென்னா அந்த இமையா எனக்கு மேலே மேலே போயிட்டே இருக்கா. சே, எனக்கு அதை நினைக்கும் போதே கோவம் பற்றிக்கிட்டு வருது. ஆனால் என்ன பண்ண, எதுவும் பண்ண முடியாது. எல்லாம் முடிச்சிச்சு, அவ்வளோதான். என்ன நேத்ரா, என்னாச்சு? இமையா மாசமாக இருக்கலாம். என்ன சொன்னா? மாசமாக இருக்காளா? இல்லை, இது எப்படி நடந்தது? இல்லை, நான் சும்மா விட மாட்டேன். இல்லை, நான் சும்மா விட மாட்டேன். நான் சும்மாவே விட மாட்டேன். அந்த ரவியும் சும்மா விட மாட்டேன். இந்த இமையாலையும் நான் சும்மா விட மாட்டேன். காவியா, என்ன பேசிட்டு இருக்க? இங்கே பாரு, ரவியை மட்டும் ஏதாவது செஞ்ச நேத்ராவை, நீ நேத்ராவை பார்க்க மாட்டேன். நான் ஏற்கனவே உன்னை வார்னிங் பண்ணியிருக்கேன். இங்கே பாரு, தேவையில்லாமல் எதுவும் பண்ணாம உன் வேலையை மட்டும் பாரு. வேற எதுவுமே பண்ண முடியாது. வாழ்ந்துட்டு போறான்னு விட்டுரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்ன நேத்ரா, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அது எப்படி விட முடியும்? இங்கே பாரு காவியா, என்னமோ பண்ணோம், ஆனால் இப்போ என்ன பண்ண முடியும்? அவதான் இப்போ கன்சீவா இருக்காளே, எதுவும் பண்ண முடியாது. ரவியும் சந்தோஷமா இருக்கான், எனக்கு ரவி சந்தோஷமா இருக்கான், அது போதும். நீ தேவையில்லாம எதுவும் பண்ணாம உன் வேலை எதுவும் அதை மட்டும் பாரு. அடா அடா அடா, நீ வேணா பெரிய மனசு பண்ணி விடலாம், ஆனா நான் விட மாட்டேன். நான் காவியா. அது எப்படி? இல்ல, நான் ரவியும் சும்மா விட போறது இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானே. அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். எனக்கு அந்த இமையா கஷ்டப்படணும், அவ கஷ்டப்படணும். அதுக்கு அந்த ரவி இருக்கக்கூடாது. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு நேத்ரா. காவியா, நான் உன்கிட்ட அமைதியா பேசுறேன்னு ரொம்ப துள்ளாத. இங்க பாரு, ரவிக்கு மட்டும் நீ ஏதாவது குடைச்சல் கொடுக்கணும்னு நினைச்ச சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. தேவையில்லாம எதுவும் பண்ணாத. ஆமா, உனக்கு இப்ப எதிர என்ன பிரச்சனை? அவ வாழ்க்கை பார்த்துட்டு இருக்கா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் உன் வாழ்க்கைய பறிச்சா வாழ்றா? இல்லல்ல, நானே கட்டுக்கல, உனக்கு என்ன? உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. என்ன நேத்ரா, இமையாளுக்கு சப்போர்ட் பலமா இருக்கு. பாரு, நான் எவளுக்கும் சப்போர்ட் பண்ணல.
எனக்கு என் ஃப்ரெண்டு ரவி சந்தோஷமா இருக்கான், அது போதும். நீ தேவையில்லாம அவன் அதை பண்ற இதை பண்ற ஏதாவது பண்ண நடக்காது வேற. உன் அப்பா பதவியெல்லாம் உன்னோட வச்சுக்கோ, தேவையில்லாம இங்க காட்டணும்னு நினைக்காத. ஓ, அவ்வளோ தூரம் ஆயிட்டா? இந்த காவியா பத்தி உனக்கு தெரியலல்ல? காட்டுறேன், கூடிய சீக்கிரம் காட்டுறேன். நான் நினைச்சது நடத்தியே தீருவேன். இங்க பாரு, நீ தேவையில்லாம ரவிக்கு ஏதாவது கொடைச்சல் கொடுக்க நினைச்ச, நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. போனை வை. சி, பாட்டி அப்பவே சொல்லிச்சு இவகிட்ட சவகாசம் வச்சுக்காத, அவளை பத்தி உனக்கு தெரியலன்னு. இப்பதானே கரெக்டா இருக்கு, நீ எந்த எல்லைக்கும் போவேன்னு. சி, போனை வை. சி, போனை வையா? ஏ நேத்ரா, உன்னையும் விட மாட்டேடி, உன்னையும் சும்மா விட மாட்டேன். அப்பா! என்னம்மா, என்னமாச்சு? ஏமா? அப்பா, எனக்கு ரவி இருக்கக்கூடாது, அவனை ஒரு அடியாக மேலே அனுப்பணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னா ரவி இல்லாம அந்த இமையப்படுற பாட நான் பார்க்கணும். அவனை நினைச்சு கஷ்டப்படுறத நான் பார்க்கணும். அப்பந்தான் நான் நிம்மதியா வாழ முடியும். என்னம்மா, என்னாச்சு? அதான் நீ சொன்ன மாதிரி அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேனுமா? என்னம்மா? அப்பா, அந்த இமைய கன்சீவா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அது எப்படிப்பா சந்தோஷமா இருக்கலாம்? அவ எப்படிப்பா சந்தோஷமா இருக்கலாம்? இல்லப்பா, எனக்கு கிடைக்காதவன் வேற எவளுக்கும் கிடைக்க கூடாது. அவ சந்தோஷமாவே வாழக்கூடாது. நான் ரவி அடையணும்னு நினைச்சவதான், ஆனா எனக்கு ரவியை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இல்ல, எனக்கு இல்லாதவன் வேற எவளுக்கும் இருக்கக்கூடாது. அவனை மேல அனுப்பணும் நான் முடிவு பண்ணிட்டேப்பா. நான் சொல்றதை நீங்க பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? இல்லைனா உங்க பொண்ண நான் உயிரோட இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. காவியா, என்னம்மா பேசுற? இப்ப என்ன? நீ சொன்னதை நான் செய்யறேன். எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். உன் ஆசையை நான் இதுக்கு கெடுக்க போறேன். என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். நீ நினைச்சது நடக்கும். அப்பா ஏற்பாடு பண்றேன். ஏற்பாடு பண்ணுங்க, ஏற்பாடு பண்ணுங்கப்பா. அதுக்கு முன்னாடி நேத்ரா கதையை நான் முடிக்கணும், அவ கதையை முடிச்சிடணும். ஏன்னா என்னை பற்றி எல்லாமே அவளுக்கு தெரியும். நாளைக்கு ரவிக்கு ஏதாவது ஆனாலும் அவள் கரெக்டாக என்னை காட்டி கொடுத்துருவா. இல்லை, நேத்ரா கதையும் சேர்த்து தான் முடிக்கணும். இல்லை இமையா, நீ சந்தோஷமாக வாழ்வியா? இல்லை, எனக்கான பொருள் எனக்கு வேணும். அது எனக்கு இல்லாமல் உன்கிட்ட இருந்தா அது வேஸ்ட். அதுக்கு அது மேலே போகிறதே நல்லது தான். அப்பா, நீங்கள் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஏன்னா அந்த இமைய துடிக்கிறத நான் நேரில் பார்க்கணும். நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு எனக்கு நம்பரை ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். காவியா, வேண்டாம், இது அப்பா பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன ரவி ஏதாவது பண்ணணும், அவ்வளோதானே? நான் பார்த்துக்கிறேன், நீ எங்கேயும் போக வேண்டாம். அப்பா, இல்லைப்பா, நான் அதை கண்ணால் பார்க்கணும், நான் அதை கண்ணால் பார்க்கணும். நான் கிளம்புறேன், எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். காவியா. அப்பா, அதான் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் இருக்கீங்கல்ல, எனக்கு என்னப்பா கவலை. நீங்கள் ஆக வேண்டியதை பாருங்க. ஏதோ ஹாஸ்பிட்டல் கிளம்புறான்னு சொன்னா அங்கே வச்சு கதையை முடிச்சிட வேண்டியதான். நான் கிளம்புறேன்ப்பா, நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க. சரிம்மா, பார்த்து போ. காவியா, நான் தான் சொன்னேன்ல எனக்கு கால் பண்ணாதேன்னு. திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்க, என்னதான் வேணும் உனக்கு? அச்சச்சோ, கால் பண்ணிட்டேனா? சாரி. ஆனால் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே, எனக்கு அது உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். சொன்னாதான் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும். அது என்னன்னா, ஆமாம், ரவியும் அந்த இமையாவும் ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் சச்சா மொத்தமாக முடிச்சிருவேன். ஏய் ஏய், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் எதுவும் பண்ணாத. நீ தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்க. வேண்டாம் காவியா, சொன்ன கேளு. அச்சச்சோ, ரொம்ப பதறுதா நேத்ரா. ஓ, என்னதான் இருந்தாலும் உன்னோட முன்னாள் காதலனாச்சே, பாசம் இருக்கதானே செய்யும், இல்லையா நேத்ரா? ஆனால் என்ன பண்ண, மேலே போக போகிறானே, ஒன்றும் பண்ண முடியாது. என் கையில் எதுவுமே இல்லை. இன்னும் 5 நிமிஷம் தான் முடிஞ்சிரும். ஏய், நீ தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்க. இங்கே பாரு, ரவிக்கு மட்டும் எதாவது ஆச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன். இங்கே பாரு காவியா, தேவையில்லாமல் இந்த பைத்தியம் மாதிரி பண்ணாத. சொன்னா கேளு, இதோட விட்டு தேவையில்லாமல் இது பண்ணாத. உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? நீ எதுக்கு இப்படி இருக்க? சே, தெரியாம உங்ககிட்ட நான் சவகாசம் வச்சுட்டேன். எனக்கு இது தேவைதான். இப்போ என்னாலேயே ரவிக்கு பிரச்சனை இல்லை. ஏய் காவியா, வேண்டாம், சொன்னா கேளு. ஏ காவியா, ப்ளீஸ் ப்ளீஸ், சொன்னா கேளு. ரவியை விட்டு, அவன் பாவம், அவன் வாழணும், விட்டு ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேன், விட்டு. அச்சச்சோ, சாரி நேத்ரா, டூ லேட். நீ முன்னாடியே என்கிட்ட கெஞ்சி கேட்டிருந்தா கூட நான் 1% யோசித்திருப்பேன். ஆனால் டூ லேட், சாரி. முடிஞ்சா வந்து தடுத்து பாரு. வைக்கட்டா, பாய். ஏய் காவியா, ஹலோ ஹலோ காவியா, காவியா ஹலோ. ஏய் வேண்டாம், ஹலோ. சே சே, இப்படி ஆயிட்டே. இப்போ என்ன பண்ண? இல்லை, ரவிக்கு எதுவும் ஆகக்கூடாது, நம்மளே நேரே போவோம். இல்லை, ரவிக்கு எதுவும் ஆகக்கூடாது. சே, பாட்டி அப்பவே சொன்னாங்க, நான் கேட்கல. இப்போ என்ன பண்ண? சரி, ரவிக்கு எதுவும் ஆகக்கூடாது, நம்ம நேரில் போகணும். கிளம்புவோம். எங்க அந்த நிற்கங்க. என்ன வண்டி ஸ்பீடாக வாரு? இல்லை, இதை தடுத்தி ஆகணும்.